வணக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்தியிலேருந்து வெற்றி எலக்ட்ரிஷியன் பேசுகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிருச்சு. ஃபினிஷிங் ஒர்க்லாம் டோட்டலாக முடிச்சிருச்சுங்க. சுவிட்ச் ஃபிட்டிங்கு டோட்டலாக அனைத்து ஃபினிஷிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைவான வீடியோ போடுறோம். வாங்க உள்ளே எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவான வீடியோ எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் டோட்டலாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நாம் வந்து எல்லா வீடியோவும் கொடுத்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லைங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்கு டோட்டல் எல்லாமே கொடுத்து டோட்டலாக உங்களுக்கு எல்லாம் ஃபினிஷிங் இப்படி இருக்குது. இது லாஸ்ட்டு ஃபினிஷிங் ஒர்க்குங்க. ஃபினிஷிங் ஒர்க் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் டோட்டலாக ஒர்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வேணுங்க. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது டிபி சுவிட்சு. இந்த டிபி சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பைப் தனி பைப் கொடுத்துங்க. அதேமாதிரி ஏசிக்கு தனியாக கூட லைன் விடணும். பொட்டிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒன்று ஆகணும். ஆனால் இப்போ கொடுக்குற லைன் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபிலேருந்து தனியாக வந்து இங்கேருந்து நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கொடுத்துடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஏரியாங்க. பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசி லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேசி லைன் பற்றி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஃபிட்டிங் போட்டுச்சுங்க. டைவர்டர் வால் ஃபிட்டிங் போட்டுச்சு. உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கரெக்டாக இருக்க நார்மல் ப்ரெஷரை இதுவும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்டர் வால் டைவர்டர் வால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வாட்டரும் ஹீட் வாட்டரும் ரெண்டு கொடுத்தாச்சுங்க. அதே மாதிரி ஹெல்த் செட்டுங்க. ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வீடியோவிலே கொடுத்துருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி ஹெல்த் செட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஷனுங்க. இந்த பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பேஷனு. இந்த பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஏரியாங்க. சின்ன பெட்ரூமோட பாத்ரூம் ஏரியா. பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் டைவர்ட் ரோல் கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் ரோல் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ட் வால்வு. அதே மாதிரி பேஷன் ஃபிட்டிங் வச்சு ஹெல்த் செட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டேப் கொடுத்துருக்கோம். ஒன்று கோல்டு வாட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைனுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட்டு டைவர்ட் ரோலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்லெட்டு இது கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வால்வு கொடுத்துருக்கோம். நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழ் ஃப்ளோரில் உங்களுக்கு கொண்டு காட்டுறேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்டிங் லைன்லாம் டோட்டலாக முடிஞ்சுது. டோட்டலாக நம்ம ஃபிட்டிங் லைனில் முடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது டேங்க் ஃபிட்டிங் பண்ணி நமக்கு அடுத்துக்கும் போன வீட்டிலாம் பைப் போடக்குள்ள காட்டியிருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபிட்டிங் லைனில் முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம துணி வைக்கிற கல்லுக்கு எப்படி டேப் கொடுக்கணும், கீழே எப்படி லைனாக இருக்கணும் அப்படிங்கிறதை காட்டியிருந்தேங்க. அதே மாதிரி வந்து மேலே படிக்கட்டு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எலிவேஷன் லைட்டுங்க. சுற்றி நம்ம எலிவேஷன் லைட் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கொடுக்கணுங்க. ப்ரொஃபைல் ஸ்டிப்புக்கு அடுத்தனாலங்க இப்போ புனியாச்சனில் டைம் இல்லைங்கிறத புனியாச்சனை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம ப்ரொஃபைல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணியிருக்கோம். அடுத்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூமுங்க. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வாஷ் பேஷன் வச்சிட்டோம். அடுத்து டாய்லெட் பேஷன் ஃபிட்டிங் போட்டாச்சுங்க. அடுத்து ஹீட்டர் ஃபிட்டிங் போட்டாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருந்தோம் பைப் எப்படி போகணும்னு சொல்லிட்டுங்க. இது நார்மலோடைய சவர் வால்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அஸ்மால் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி போகணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் உங்களுக்கு இந்த பைப் லைன் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருந்துங்க. அவ்வளோதான். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இது வீடு ஃபுல்லாக ஃபினிஷிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அடுத்த வீட்டோடைய ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக மேலே இருந்து காட்டுறாங்க.